வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது லவ் டேல் அப்படின்ற தமிழ் டப்டு மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் ஒரு டேஞ்சரஸான காட்டு பகுதியில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்ற தீம்ல தான் போகும். அந்த காட்டு பகுதிக்கு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப் மாதிரி போயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல சாண்ட்ரா அப்படின்ற ஒரு பொண்ணை ஸ்டார்டிங்கில் காட்டுவாங்க. இவ ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியலோட பொண்ணு அப்படின்னே சொல்லலாம். இவ வீட்டுக்கு ஃப்ரெண்டாக வரக்கூடிய ஒரு பொண்ணு தான் வந்து ஈஷா. இவ வந்து ஒரு ஏர் ஹோஸ்டஸாக இருப்பா. இவளுக்கு மாடலிங்கில் பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சாண்ட்ராவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ரூபன் அப்படின்ற ஒரு போட்டோகிராஃபருக்கு அறிமுகமாகறாங்க. ஒரு லைவ்லியான போட்டோ ஷூட் ஒரு ரியல் லொகேஷன்ல எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கு லவ் டேல் அப்படின்ற ஒரு ஸ்பாட்டை செலக்ட் பண்றாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு இந்த போட்டோகிராஃபர் ஈஷா அண்ட் அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப்பா கிளம்பி போறாங்க. போன இடத்துல அந்த ஆம்பியன்ஸை நல்லாவே என்ஜாய் பண்றாங்க. அண்ட் அங்க இருக்கக்கூடிய ஒரு காட்டு பங்களால தங்குறாங்க. அந்த பங்களால என்ன மாதிரியான மர்மங்கள் இருக்கு அண்ட் இவங்க போனவங்களுக்குலாம் என்ன நடக்குது, இதுக்கெல்லாம் காரணம் அமானுஷ்யமா இல்லை வேற ஏதாவது டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயமே இந்த படத்தோட அந்த லவ் டேல் அப்படின்ற அந்த ஸ்பாட் சும்மா சூப்பரான சீனிக் ஸ்பாட் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு சீனிக் ஸ்பாட்டை மையமாக வச்சு ஒரு த்ரில்லரை பிளான் பண்ணியிருக்காங்க. அது உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்துச்சு. அதே மாதிரி இதில் இறந்து போவாங்கல்ல அவங்களுக்கான அந்த கனெக்ட் அப்படின்றதும் டுவர்ட்ஸ் தி எண்ட் கொடுத்து முடிச்சிருப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நீட்டான ஃப்ளாஷ்பேக்கும் இருக்கும். லாஜிக்கலாக கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்படின்னே சொல்லுவேன். டியூரேஷன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1.25 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் தான். பெருசா போர் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் நல்ல எங்கேஜிங்காக போகக்கூடிய ஒரு படம் தான். பட் இருந்தாலும் இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம். உதாரணத்துக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்ற அந்த உண்மை ரிவீல் ஆகும்போது இவ்வளோதானா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்க தான் செஞ்சிச்சு. அதே மாதிரி அந்த கொலைகளை காட்சிப்படுத்தின விதம் அப்படின்றதுமே இன்னுமே சஸ்பென்ஸ்ஃபுல்லாக இன்னுமே ஹாண்டிங்காக இருந்திருக்கலாம். ஒரு மாதிரி நார்மலாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. மேக்கிங் வைஸுமே இன்னுமே பெட்டராக இருந்திருக்கலாம். ஓவரால் ப்ரொடக்ஷன் வேல்யூஸே கண்டிப்பாக பெட்டராக இருந்திருக்கலாம். ஆல்சோ அந்த ஆக்டர்ஸ் இருக்காங்களா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதுமே இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாக இருந்திருக்கலாம். இது மாதிரியான பேசிக் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு படம் தான். பட் இருந்தாலும் ஒரு டீசென்டான த்ரில்லர். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.7 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டான அடல்ட் சீன்ஸ் அப்படின்றது இருக்குமே தவிர மற்றபடி பிரச்சனை இல்லை. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.